ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரு ஸ்பாட். இன்றைக்கி நம்ம புல் அண்ட் ட்ரை கிளாத் ஹேங்கர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். நம்மளுக்கு மழை காலத்தில் துணி காய வைக்கிறதுக்கெலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வெளியில் மழை பெஞ்சிகிட்ருக்கும், கொடி வெளியில் இருக்கும், நம்மளால் காய வைக்கவே முடியாது. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வீட்டு பால்கனியில் இல்லை வீட்டுக்குள்ளே கூட நம்ம வந்து இதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா புல் அண்ட் ட்ரை கிளாத் ஹேங்கர்னு சொல்லுவாங்க. இது ஆன்லைன்லேயே நமக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து கிடைக்கிது. இது வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து ராட்ஸ் வந்து நமக்கு கீழே வந்து தொங்கிட்டுருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம கிளாத்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு திரும்ப மேலே வந்து புல் பண்ணி வச்சிடலாம். ஸோ இதில் வந்து நமக்கு ராட்ஸ் வரும் அண்ட் இந்த மாதிரி ரோப்ஸ் வரும் அண்ட் மேலே ஃபிட் பண்ணுறதுக்கான ஃபிட்டிங்ஸ் வந்து ஒரு 2 இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து டோட்டலாக இதோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 2500 அரௌண்ட் இது நான் வாங்கினேன். அண்ட் ஃபிட்டிங் சார்ஜஸ் எல்லாம் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 3500க்குள்ளே முடிஞ்சிடும். தெரிஞ்சவங்கள வச்சு பண்ணிங்கன்னா இன்னும் கம்மியாக கூட ஆகிடும். இதை ஃபிட் பண்ணுறதுக்கும் ரொம்ப டைம் எல்லாம் எதுவும் எடுக்கலை. மேலே வந்து ட்ரில் பண்ணி அந்த ஃபிட்டிங்ஸை ஃபிட் பண்ணிவிட்டு ரோப்ஸை உள்ளே விட்டுட்டு இதை பண்ணிட்டாங்க. ஜஸ்ட் லைக் 1 to 2 hours மேக்ஸிமம், அவ்வளோதான். அதுக்குள்ளே இது முடிஞ்சிடும். ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரோப்ஸ் வந்து சைடில் ஃபிட் பண்ணி வச்சுருவாங்க. இது ஏன்னா நம்ம வந்து இதை புல் பண்ணுறதுக்கும் எவ்வளோ ஹைட் நமக்கு வேணும் அப்படின்னு நம்ம ஃபிட் பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் இந்த சைடில் இருக்கிற இந்த ஃபிட்டிங் வந்து தேவைப்படும். ஸோ இதை வந்து நம்ம ஒவ்வொரு ராடாக வந்து நம்ம கீழே இறக்கிட்டு நம்ம எப்படி ஃப்ளாக் ஹாய்ஸ்ட் பண்ணுவோம், ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ராடாக நம்ம கீழே இறக்கிட்டு அதில் துணி காய வச்சுட்டு திரும்பவும் அதை வந்து நம்ம புல் பண்ணி எந்த ஹைட்டுக்கு வேணுமோ அந்த ஹைட்டுக்கு நம்ம இழுத்து வச்சிடலாம். ஸோ ஒவ்வொரு ராடும் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ஹைட்டில் வந்து நம்ம ஹேங் பண்ணி துணியை வந்து காய வச்சுக்கலாம். அண்ட் இதில் இப்போ எந்தில் வந்து பார்த்திங்கன்னா 8 feetக்கு நான் வந்து வாங்கியிருக்கேன். இதில் வந்து 6 ராட்ஸ் இருக்குது. இது ரேஞ்சஸ் வந்து பார்த்திங்கன்னா 5 feetலேருந்து 8 feet வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இந்த நம்பர் ஆஃப் ராட்ஸ் வந்து கூட பார்த்திங்கன்னா 3லேருந்து 6 வரைக்கும் உங்களுக்கு டிஃபர் ஆகும். ஸோ உங்களோட ஸ்பேஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இதை வாங்கிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இதில் ஒரு ராடில் வந்து துணி காய வச்சிட்ருக்கேன். ஸோ அவ்வளோதான். இது உங்களோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி இதை நீங்கள் ஃபிட் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் துணி காய வச்சுட்டு இந்த ரோப்பை வந்து புல் பண்ணிங்க அப்படின்னா அது மேலே போயிடும். ஸோ நமக்கு வந்து லைக் ஃபேஸில் படம் அந்த மாதிரி கூட எதுவுமே இல்லை. ஸோ நம்ம இதை காய வச்சுட்டு நம்ம மேலே இழுத்து வச்சிட்டோன்னா அவ்வளோதான். வெயில் இருந்தாலும் சரி, மழை இருந்தாலும் சரி, என்ன இருந்தாலும் இது வந்து எதுவுமே அஃபெக்ட் பண்ணாது. ஸோ ஒவ்வொரு ராட்லேயும் இந்த மாதிரி காய வச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஹெவி வெயிட் பிளாங்கெட்ஸ். ஸோ இந்த பிளாங்கெட் வந்து ஒரு பெரிய பிளாங்கெட் தான். ஸோ இது வந்து நான் இப்போது ஒன்று வந்து இதில் காய வச்சுருக்கேன். இது மாதிரி இன்னொரு பிளாங்கெட் இருக்குது. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நான் இதே ராட்லேயே போட்டுருவேன். ஸோ போட்டுட்டு அந்த மாதிரி கொஞ்சம் இழுக்கிறதுக்கு வெயிட் துணி போட்டாங்கன்னா கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். இழுத்து மேலே புல் பண்ணி வச்சிடணும், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ராட்லேயும் வந்து நம்ம துணியை காய வச்சு மேலே புல் பண்ணி வச்சிடணும், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சூப்பராக வந்து துணியை காய வச்சிடலாம். மழை வந்தாலும் சரி, எவ்வளோ வெயில் அடித்தாலும் சரி, துணியெல்லாம் ஈஸியாக காஞ்சிடும். ஸோ நம்மளுக்கு ஸ்பேஸ் வேணும்னா ஒவ்வொரு கேப் விட்டு நம்ம துணியை வந்து காய வச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்னொரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். இது வந்து நான் accessindia.com ஸ்டோரில் தான் வாங்கியிருக்கேன். ஆன்லைன்லேயும் உங்களுக்கு வந்து இது நல்லா கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன துணி ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம வந்து இதில் கொடுத்துருக்க கிளிப்ஸில் வந்து போட்டு காய வச்சுக்கலாம். லைக் சாக்ஸு, கர்ச்சீஃபு, ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து இதில் நம்ம போட்டு நமக்கு எங்கே வந்து இதை தொங்க விட முடியுமா, வீட்லேயும் தொங்க விடலாம், இல்லை பால்கனியில் எங்கே வேணாலும் தொங்க விடலாம். இல்லை ஸோ உங்களுக்கு அந்த சின்ன துணி வந்து எங்கேயும் மிஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ இதுவும் ஒரு another யூஸ்ஃபுல் ப்ராடக்ட். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.